உங்கள் வாழ்க்கையின் வெற்றி உங்களுடைய நம்பிக்கையை பொறுத்தும், உங்களை நீங்கள் எவ்வளோ பிலீவ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்தும் தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் நம்பிக்கை ரொம்பவே முக்கியம். தன்னம்பிக்கை இருந்தால் நம்ம எந்த ஒரு உயரத்தையும் அடைய முடியும். தன்னம்பிக்கையோட போராடும் பொழுது எத்தனை கஷ்டங்களையும் ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு நம்ம நினச்ச இடத்த அடைய முடியும். தன்னம்பிக்கை தான் எல்லாமே அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த தன்னம்பிக்கையை தாறுமாறா உயர்த்தி அசைக்க முடியாத ஒரு தன்னம்பிக்கையோட எப்போவுமே வாழ்கிறது எப்படி? நிறைய நேரங்களில் நம்ம தன்னம்பிக்கை இழந்துருவோம். எவ்வளோ பேசினாலும், எவ்வளோ கடினமான ரொம்ப ஹார்டாக நம்ம ஒர்க் பண்ணாலும் ஒரு சில நேரங்களில் நம்ம தன்னம்பிக்கை இழத்து நேரிடும். தன்னம்பிக்கை இழக்காமல் தொடர்ந்து ஓடிக்கிட்டே முன்னேறிக்கிட்டே இருப்பது எப்படி? அதுதான் இந்த எபிசோடில் தொடர்ந்து நீங்கள் கேட்க போகிறீங்க. தொடர்ந்து இணைந்திடுங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அருமையான வாரத்தோட ஒரு மீட்டில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். ரொம்ப ஹாப்பி உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறது, கேட்குறது. நீங்கள் இந்த எபிசோடை கேட்குறதுக்கு நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். நீங்கள் நடந்துட்டு இருக்கலாம், ஓடிட்டு இருக்கலாம், இல்லை உங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கலாம், சமைச்சிட்டு இருக்கலாம், காரில் போயிட்டு இருக்கலாம், இல்லை உங்களோட ரொட்டீன் லைஃப்பில் ஓடிக்கிட்டே இருக்கலாம். அப்போது கொஞ்சம் டைம் ஒதுக்கி இந்த எபிசோடை கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. உங்களை தொடர்ந்து சப்போர்ட் இருக்குது. ரொம்பவே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம். உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா ஒன்றுமே என்னால் பண்ண முடியாது. நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் மறக்காமல் ஆர்ஜே மனோ தமிழ் இம்ப்ரூவ்மெண்ட், தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இந்த பாட்காஸ்ட்டை சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் லிசன் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களோட 5 ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முழுக்க இந்த பாட்காஸ்ட்டை ஃப்ரீயாக உங்களுக்காக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களோட சப்போர்ட் மட்டும் நிறைய மக்களை ரீச் பண்ணுவதற்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே, நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய தாட்ஸ், கமெண்ட்ஸ், நீங்கள் என் கூட பேசணும், இல்லை உங்கள் கேள்விகளை முன்வைக்கணும், இல்லை இந்த பாட்காஸ்ட்டில் நீங்கள் பேசணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் RJ Mano _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம். நீங்கள் என்னோட கனெக்ட் பண்ணலாம். நான் உங்களோட ஈஸியாக பேச முடியும். ஸோ இது வரைக்கும் நிறைய கேள்விகள், பதில்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கு. அதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நீங்களும் உங்களுக்கு கேள்விகள் இருக்குன்னா மறக்காமல் எனக்கு எழுதி அனுப்புங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த எபிசோட் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி எனக்குள்ளே இருக்குது. நீங்கள் எந்த ஒரு நேரத்தில் அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இழப்பீங்க? எந்த ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்டில் ஐயோ இப்படி ஆயிடுச்சே, ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க? அந்த ஒரு மொமெண்ட்டு உங்கள் லைஃப்பில் வந்திருக்கா? இல்லை அந்த மாதிரி இருக்கும்பொழுது நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் RJ Mano _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் எழுதலாம். ஓகே, டாபிக்குள்ளே போயிடலாங்க. ஹவு டு பில்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இன் 12 ஸ்டெப்ஸ் அதான் பார்க்க போகிறோம். ஸோ 12 வழிமுறைகள் உங்களுக்காக கொடுக்க போகிறேன். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படி என்னப்பா இம்பார்ட்டண்ட்டு? அது என்ன கான்ஃபிடென்ஸ்? தன்னம்பிக்கை. நம்ம பிலீவ் பண்ணணும், நம்ம நம்பணும். நமக்குள்ள அந்த திறமை இருக்கிறது, நமக்குள்ள அந்த வேகம் இருக்கிறது அப்படின்னு நம்பணும். அட போங்கப்பா, நம்மளாலாம் முடியுமா? என்னாலாம் அது பண்ணவே முடியாது, எனக்கெல்லாம் இங்கிலீஷே வரவே வராது, நான் பேசவே முடியாது. ஒரு ஸ்டேஜா ஐயோப்பா எனக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம். ஐயோ சொந்தக்காரங்க முன்னாடிலாம் நம்மளால் இதெல்லாம் சாதிச்சிட முடியுமா? இந்த எக்ஸாம் என்னால் எழுதவே முடியாதுங்க, இந்த வேலைக்கெல்லாம் நான் தகுதியே கிடையாது, என்னால் அந்த ப்ராஜெக்ட் முடிக்கவே முடியாது, என்னால் அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியாது, என்னால் சம்பாதிக்க முடியாது. இந்த மாதிரி பல தன்னம்பிக்கை இழந்த வேர்ட்ஸை நிறைய நேரங்களில் நம்ம கேட்டிருப்போம். அது மட்டும் இல்லாமல் அதை கோத்ரூ பண்ணியிருப்போம். நம்மளே அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் பேசியிருப்போம். ஆனால் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாதவங்க தான் அப்படி பேசுவாங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாதவங்கன்றது நம்மளே கான்ஃபிடென்ஸ் இருக்குன்னு சொல்கிறவங்க கொஞ்சம் நேரத்தில், கொஞ்சம் காலங்களில், கொஞ்சம் நேரங்களில் நம்ம இழந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உன் கையை நம்பி உயர்ந்திருப்பார் அப்படின்ற ஒரு பாடல் கேட்டிருப்பீங்க. அந்த உன் கை, தன்னம்பிக்கை, அதை நீங்கள் தொடர்ந்து உங்களோட சேர்த்து கொண்டு செல்லும்போது மட்டும்தான் நீங்கள் வெற்றி அடைய முடியும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான் எசென்சியல் ஃபார் அ ஹாப்பி அண்ட் சக்ஸஸ்ஃபுல் லைஃப்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ குவாலிட்டி ஆஃப் அ கேரக்டர் தட் மோஸ்ட் பீப்புள் அப்ரிஷியேட். உங்ககிட்ட ஆஹா இந்த பையன் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காயா, அவனை பார்க்கும் போதே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி வருது இல்லை அப்படின்னு சொல்லலாம். எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்காயா அப்படின்னு சொல்கிறது நல்லா இருக்குமா?
நீங்களே இது முடிவு பண்ணுங்கள். ஸோ அந்த அளவுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. when you possess confidence you do not allow people words and actions to affect how do you feel. உண்மைதாங்க. நம்ம கான்ஃபிடண்ட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நம்மளை யார் என்ன சொன்னாலும் நம்ம ஒன்றும் அப்படியே அலட்டிக்காமல் நம்மளோட வேகத்தில் ஓடிக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த கான்ஃபிடென்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்மளோட எமோஷனல் மென்டல் ஹெல்த் எல்லாத்தையும் சீராக வச்சுக்கிறதுக்கு இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. இது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நிறைய இடங்களில் நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். நிறைய இடங்களில் பயப்பட ஆரம்பிப்போம். ஒரு பெரிய வேலையை கொடுத்தாலும் சரி, இல்லை ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கலாம், இல்லை பிரச்சனைகளாக இருக்கட்டும், அந்த நேரங்களில் நம்ம செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இழக்கும் பொழுது நம்மளை அறியாமலே நம்ம தோக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அப்போ எப்படி நம்ம செல்ஃப் கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணுறது? அதற்கான வழிமுறைகள் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, திங்க் அபவுட் வாட் யூ ஹேவ் ஆல்ரெடி டன் இன் யுவர் லைஃப். நிறைய நேரங்களை பண்ணணுங்க. நம்ம அந்த கான்ஃபிடன்ஸ் இழக்கும் போதெல்லாம் நம்ம இதுவரைக்கும் கடந்து வந்த பாதை எப்படி இருக்கும், அதுக்காக நான் பின்னாடி நடந்த சோகங்களை மட்டுமே நினைக்கக்கூடாது. நீங்கள் இதை கடந்து வந்த பாதை, அதை நீங்கள் வெற்றி கொண்ட பாதை, வெற்றி கொண்ட தருணம், இது எல்லாமே உங்கள் மனசில் ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கணும். அதை நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு வேகம் இருக்கணும். ஆகா, நம்ம இத்தனை கஷ்டங்களை கடந்தானே வந்திருக்கோம், நம்ம சாதிச்சிருக்கோம்ல, நம்ம ஜெயிச்சிருக்கோம்ல அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி வரும்பொழுது நம்ம திங்கிங் அபவுட் தோஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் மேக்ஸ் யூ ரியலைஸ் தட் யூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் சக்ஸஸ் இன் யுவர் லைஃப். நாட் ஆல் இஸ் ஃபெயிலியர். அது உண்மைதாங்க. நான் ஃபெயிலியர் மட்டுமே நான் தொடர்ந்து வரல, எனக்குள்ளே சக்ஸஸும் நடந்திருக்கு அப்படின்றது தான் உங்களுக்கு மனசில் உந்துதல் ஏற்படுத்தும். ரெண்டாவது பார்த்தோன்னா, ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ டிட் அண்ட் அச்சீவ்ட், நாட் ஆன் வாட் யூ டிட் நாட் டூ அண்ட் டிட் நாட் அச்சீவ். நிறைய நேரங்கள் ஐயோ திருப்பி இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுவான், நான் அதெல்லாம் முன்னாடி அட்டன் பண்ணதே கிடையாது, இதுக்கு முன்னாடி நான் பண்ணதே கிடையாது, இதுக்கு முன்னாடி நான் பேசினதே கிடையாது, இதுக்கு முன்னாடி சம்பாரிச்சதே கிடையாது, இதுக்கு முன்னாடி எனக்கு கரெக்டாக இருந்ததே கிடையாது, ஐயோ என்னாலாம் இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணிட முடியுமா, என்னால் தனியாக அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண முடியாது. இப்படி பல்வேறு நேரங்களில் பல்வேறு நிமிடங்களில் நமக்குள்ள மனசு நம்மளை பின்னோக்கி தள்ள ஆரம்பிக்கும். அதனால தான் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணீங்க, என்னத்தை முடிச்சுட்டு வந்திருக்கீங்க இந்த நிலைமைக்கு அப்படின்றத நினைங்க. அதை விட்டு ஐயோ இதை முடிக்க முடியலையே, இதெல்லாம் நான் ட்ரை பண்ணேன் நடக்கலையே அப்படின்ற நெகட்டிவிட்டியை உங்கள் மனசில் கொண்டு வராதிங்க. அது கான்ஃபிடன்ஸ் கீழே குறைக்க ஆரம்பிக்கும். மூணாவது பாயிண்ட் பார்த்தோன்னா, ரைட் டவுன் யுவர் லிஸ்ட் ஆஃப் யுவர் அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் சக்ஸஸ். எகெயின் இதில் ஒரு ஃபாலோ பாயிண்ட் தான். உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ், உங்களோட சக்ஸஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் லிஸ்ட் டவுன் பண்ணும்போது, ஸோ எவ்ரி டைம் whenever you feel bad, உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இல்லாமல் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த நேரங்களில் இந்த லிஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல் இருக்கும். உங்களை தூங்க விடாது, உங்களை தொடர்ந்து ஓட வைக்கும். அதனால் அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் குறையவே குறையாது. அடுத்த பாயிண்ட் பார்த்தோன்னா, திங்க் அபவுட் யுவர் டேலண்ட்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ். ஸோ எவ்ரிடே ஒரு குறிப்பிட்ட டைம், நம்ம நிறையா எபிசோடில் பேசியிருக்கோம், ஒரு குறிப்பிட்ட டைம் உங்களுக்காக ஒதுக்குங்க. உங்களுக்காக, இந்த சென்ஸ் உங்களுக்காக மட்டும் உங்களை பற்றி திங்க் பண்ணுங்க. உங்களுக்குள்ள இருக்க திறமைகளை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்கள், தட்டி கொடுங்கள், உங்களை நீங்கள் தட்டி கொடுங்கள். ஸோ எனக்கு இந்த ஸ்கில் கிடையாது, டேலண்ட் கிடையாது, அதை மட்டும் சொல்லாதீங்க. எனக்கு இந்த ஸ்கில் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இதை நான் எப்படி வளர்த்துக்கலாம், எனக்கு இந்த திறமை இருக்கிறது, இல்லை திறமை இல்லை என்றால் நான் எப்படி வளர்த்துக்கொள்ள வேண்டும், அப்படி தான் நீங்கள் நினைக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் அதில் ஓட ஆரம்பிக்கணும். ஸோ அஞ்சாவது பாயிண்ட் பார்த்தோன்னா, ஸ்ட்ரென்தன் யுவர் வில் பவர் அண்ட் செல்ஃப் டிசிப்ளின் சொல்லுவாங்க. ஸோ உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட், கோயிங் ஹேண்ட் இன் ஹேண்ட் ஆஃப் லேக் ஆஃப் வில் பவர் அண்ட் செல்ஃப் டிசிப்ளின் சொல்லுவாங்க. ஸோ உங்களோட அந்த ஒரு வில் பவர், செல்ஃப் டிசிப்ளின் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு ஸ்ட்ரைட்டன் பண்ணணும். ஸோ ரொம்ப பாசிட்டிவான, மோர் கான்ஃபிடென்ட்டோட, ஒரு கரெக்டான ரெகுலேட்டட் மைண்ட் செட்டோட நீங்கள் அதை அணுகணும். அப்போ அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் குறையவே குறையாது. ஸோ ஆறாவது பாயிண்ட் பார்த்தோம்னா, செட் ஸ்மால் சிம்பிள் கோல்ஸ். நிறைய நேரங்களில் பார்க்கணும், நம்மளுக்கு அந்த கான்ஃபிடென்ட்டை குறைக்கிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஒரு பெரிய இமயமலை இருப்பது, அந்த இமயமலையை உடைத்தெடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வேலையை உங்ககிட்ட கொடுக்குறாங்கன்னா ஒரு பதட்டம் ஏற்படும். உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை இருக்காது, என்னால் முடியுமான்னு தெரியாது, எனக்கான தேவைகள் இருக்கா, என்னோட எல்லா திறமைகளும் எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம தாட் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். ஆனால் அப்படி நம்ம பார்க்கக்கூடாது. அந்த இமயமலை எப்படி செதுக்குவது, எப்படி சிறு சிறு கற்களாக நம்ம ஒளிய வச்சு செதுக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். சின்ன சின்ன கோல் செட் பண்ணுங்கள். சின்ன சின்ன கோலை நீங்கள் செட் பண்ணும்பொழுது நகர்வதும் உங்களுடைய இலக்கை அடைவதற்கான ஒரு சின்ன முன்னேற்றம் தான். ஒரு சின்ன ஸ்டெப் நீங்கள் வைக்கிறீங்கன்னா கூட அது கூட உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. அப்படி இருக்கும்போது செட் ஸ்மால் கோல்ஸ், அதை அச்சீவ் பண்ணுங்கள். அந்த கான்ஃபிடென்ட் லெவலில் உங்களுக்கு பூஸ்டப் பண்ணும், ஒரு ஹை லெவலில் கான்ஃபிடென்ட்டில் தூக்கி எடுத்து கொடுக்கும். அது வெற்றி பெறுவதற்கான ஒரு மிகப்பெரிய நோக்கத்தையும் மாற்றத்தையும் உருவாக்கும் அப்படின்றது உண்மை. ஏழாவது பார்த்தோம்னா, டெவலப் அ பாசிட்டிவ் ஆட்டிடியூட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க, ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம நெகட்டிவ் ஈவெண்ட்ஸு, நெகட்டிவ் திங்ஸு எப்பயுமே ஒஸ்ட்டு, எல்லாத்துலேயுமே இந்த ஒஸ்ட்லேயே நம்ம
ஃபோக்கஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், பாசிட்டிவ் மைண்ட் செட் வரவே வராது. அந்த நெகட்டிவ் மைண்ட் செட் நம்மளை பின்னாடி இழுக்க ஆரம்பிக்கும். அது கரெக்டாக நம்மளை கான்ஃபிடென்ட்டாக இருக்க விடாது. நம்மளை அறியாமலே நம்ம கீழே பின்னோக்கி இழுக்கப்படுவோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ எயித் பாயிண்ட் கிவ் யுவர் செல்ஃப் மோட்டிவேஷன் டாக்ஸ். செல்ஃப் டாக்னு சொல்லுவாங்க. செல்ஃப் டாக்னா நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிக்கணும். உன்னால் முடியும் அப்படின்றத நீங்கள் நம்பினா மட்டும் கிடையாது, நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிக்கணும். நான் லூஸ் நினைக்க மாட்டாங்க, நீங்கள் லூஸ் நினைக்கிறாங்க நினச்சிட்டு போகிறாங்க. ஆனால் நமக்குள்ளே பேசிக்கணும். நம்மளை சேவ் பண்ணணும், நம்மளை உருவாக்கணும். அப்படி உங்களால் முடியலைன்ற பட்சத்தில் தான் நான் இருக்கேன் உங்களுக்கு. ஸோ என்னோட எபிசோட்ஸ்லாம் நீங்கள் கேளுங்க. இல்லை நீங்கள் நேரடியாக என்னோட பேசணும் அப்படின்னா RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுடைய அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நான் அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, வாட் வி வியர் ஆஃபன் அஃபெக்ட்ஸ் ஹவ் வி ஃபீல்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய தோற்றம், நம்மளுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது அதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அது தன்னம்பிக்கையும் இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன ட்ரெஸ் போடுறோம், எப்படி இருக்கோம், எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணிக்கிறோம், ப்ளசண்ட்டாக இருக்குமா அப்படின்றது. அதுக்காக நான் புது ட்ரெஸ்ஸே போடணும், புதுசாக போடணும், நிறைய காசு செலவழிக்கணும் அப்படின்ற அர்த்தத்தை நான் சொல்லலை. நம்மகிட்ட இருக்கிறத நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த செல்ஃப் டிசிப்ளின் சொன்ன பாயிண்ட் மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தோன்னா, யுவர் பாடி பாஸ்டர் இஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. ஆமாம், ரொம்ப பேக் ஸ்ட்ரைட் ஒயில் வாக்கிங் அண்ட் ஒயில் சிட்டிங் சொல்லுவாங்க. ஸோ எப்போவுமே ரொம்ப தலை குனிஞ்சு அப்படியே தொங்கி போய் நடக்கக்கூடாது. அதுவே நம்மளுடைய நம்பிக்கையை குலைக்கும். இதெல்லாம் காமெடியாக இருக்க மாதிரி உங்களுக்கு இருக்கும். பட் ஆனால் அப்படி பண்ணி பாருங்கள். நல்லா நெஞ்சை நிமித்திட்டு நிமிர்ந்த நன்னடைன்னு சொல்லுவாங்கல்ல, நிமிர்ந்த நன்னடை அப்படின்ற மாதிரி நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக எப்போவுமே நம்மளுடைய அந்த அப்பியரன்ஸ், அந்த பாஸ்டர் எல்லாத்தையும் இருக்கும் போது நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் தானாகவே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஆக்ட் கான்ஃபிடென்ட்லி. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணணும், உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் இல்லைனா கூட ஆக்ட் பண்ண ஆரம்பிங்க. ஒரு 21 நாள் நீங்கள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து நடிக்க ஆரம்பிக்கணும்னா நீங்கள் அதை கேரக்டரை உங்களுக்குள்ள கொண்டு வர முடியும். இதுதான் சிவ்கரா யூ கேன் வின் புக்கில் சொல்லியிருப்பார். ஸோ 21 நாள் போதும் உங்களுடைய எந்த ஒரு குணத்தையும் உங்களுக்குள்ள கொண்டு வர முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா, லெட் யுவர் வாய்ஸ் பி ஹியர்ட் when talking speak up and clearly and don't be afraid of express your opinion சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட ஒப்பீனியனை நம்ம மனசுக்குள்ளே இருக்க எல்லா விஷயத்தையும் தெளிவாக சொல்ல ஆரம்பிக்கணும். நமக்குள்ளே பயப்படக்கூடாது, நமக்குள்ளே அந்த கான்ஃபிடென்ட் லெவலில் கீழே குறைக்கக்கூடாது. செல்ஃப் டாக் டிஃப்ரெண்ட். பட் ஆனால் அந்த ஒரு இடத்துலையோ, உங்களோட ஆஃபீஸ்லையோ, உங்களோட வேலைகள்லையோ, உங்கள் வீடுகள்லையோ, எல்லா இடத்துலையுமே நீங்கள் தெளிவாக கிளியராக ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுங்க. அதில் தப்பு கிடையாது. நீங்கள் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் வெளியில் ஸ்ட்ராங்காக சொல்ல ஆரம்பிக்கணும். அப்படி சொல்ல ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். நீங்கள் நல்லா பேசும்பொழுது தான் மற்றவங்ககிட்டையும் ஓகே இவங்கிட்ட நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சி உங்களுக்கு தேவையான வேலைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்களே தொடர்ந்து பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவல் எங்கேயோ போயிட்டு இமயமலையை தொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஈஸியாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது அனைத்தையும் ஈஸியாக அடைய முடியுங்க. அதில் சந்தேகமே கிடையாது. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவலை எப்படி பூஸ்டப் பண்ணீங்க, எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்ற உங்களோட ஃபீட்பேக்கை, உங்களோட கமெண்ட்ஸை எல்லாத்தையும் மறக்காமல் RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் பதிவு பண்ணலாம். உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. தொடர்ந்து இந்த எபிசோட்ஸ் எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ், கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் எழுதி அனுப்புங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்பாட்டிஃபை ஆப்பிள் பாட்காஸ்ட் லிசன் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் 5 ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க RJ_Mano. இது உங்களோட நம்பிக்கை. நம்மளோட டாப்பிக்கே நம்பிக்கை. நம்மளோட எபிசோடோட டேக்லைனும் நம்பிக்கை தான். உங்களோட நம்பிக்கை உங்களுடைய வெற்றி, உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய சாதனை, உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கை என்பதை மறந்து விடாதீர்கள். நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன் மனோ. டேக் கேர் நண்பா. நன்றி. பாய்.